சுகன்யான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதையை சூடு பிடிக்க வச்சு வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்கள ஒரு ஃபுல் வில்லியாக, ஆனால் அதே சமயத்தை அந்த வில்லத்தனத்தை இன்னும் முழுசாக வெளில காமிக்காமல் பழனிவேலை மட்டும் மிரட்டிகிட்டு இருக்க ஒரு ஆளாக இப்போதைக்கு காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு பிறகு தான் அந்த கதையில் அடுத்தடுத்த மாற்றங்கள்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து சிறகடிக்காசை சீரியலில் மனோஜுங்கிற ஒரு கதாபாத்திரம் வேலை இல்லாமல் என்னென்ன விஷயம் செஞ்சாரோ அந்த மாதிரி லேடி மனோஜா வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமயில் மாறிட்டு இருக்காங்க. ஏதோ எல்லோரும் வீட்டில் வந்து எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க இவங்க, ஆனாலும் கேட்காம சரவணனோட சேர்ந்து வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்ப, இதான் என் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு மேலெல்லாம் கை காமிச்சிட்டு நீங்கள் போங்க நான் உள்ளே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கிட்டக்க எனக்கு ஒரு வேலை இருக்குமா இங்கே அப்படின்னா, என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னா 12ஆம் கிளாஸுங்கிறாங்க. 12ஆம் கிளாஸ் முடிச்ச பிள்ளைக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை கிளம்பா அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல், அதில் வேறு வந்து காலைல வந்தாச்சு வெளில, சாயங்காலம் வரைக்கும் ஏதாச்சும் பண்ணணுமேனு சொல்லிட்டு ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு அங்கேயே ஒரு பெஞ்சில் படுத்து தூங்கிட்டு அப்படியே திருத்துத்தனம் பண்ணி முழிச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் இப்போ சரவணன் கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நான் வரேன் ஆஃபீஸ்க்கு ஒன்று பிக்கப் பண்ணுறதுக்கு, இந்த 10 நிமிஷம் நான் வந்துடுவேன் வீட்டுக்கிட்ட, இந்த ஆஃபீஸ்கிட்ட வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இன்னமும் வந்து உங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஐயோ மேலேருந்து வர மாதிரி வரணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இப்போ அவசரமாக அறக்க பறக்க போய் ஓடி போய் இப்போ வந்து நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை எனக்கு வேலை நிறைய இருக்கிறான் வர முடியலன்னு சொல்லி சமாளிக்க போகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் இது ரொம்ப நாள் இப்படியே வச்சு கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. டெய்லி போயிட்டு இவங்க பார்க்கில் போய் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு இருக்க முடியாது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அப்புறமா சிறகடிக்காசையில் மனோஜ் வந்து பெருசாக மாட்டிப்பார் வீட்டில் வீடியோ போடுற அளவுக்கு. இங்கே இவங்க இந்த வேலை போயிடுச்சுன்னு ஒரு புது ட்ராமாவோ ஒரு புது கதையை வந்து இது கிளப்பணும். அப்படி கிளப்பினாங்கன்னா சரி இன்னொரு வேலைக்கு போமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயம் வந்து அதுங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. இல்லை அப்படின்னா தங்கமையில் இப்போ சுகன்யா உண்மையை கண்டுபிடிச்சு பிளாக்மெயில் பண்ணி நீ இனிமேல் நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறோம், இல்லைனா வந்து உன்னோட உண்மைகள்லாம் நீ வேலைக்கு போகல, நீ படிக்கலை, அப்புறம் வந்து உன் நகை, அப்புறம் விஷயம் உன் வயசுன்னு எல்லா விஷயத்தையும் நான் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு அவங்க மிரட்டி அவங்களும் தங்கமையில் விருப்பம் இல்லாமல் வில்லத்தனங்கள் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் கதையில் பல திருப்பங்கள் இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த சுகன்யாவோட என்ட்ரி, தங்கமயில் விவகாரத்தை பற்றி உங்கள் கருத்து எல்லாத்தையும் சொல்லுங்கள். இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.